அங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா கேஷ் கவுண்டர். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் போய் உட்காந்துட்டு இருப்போம், பணம் எடுத்து போய் கொண்டு இருப்போம். இப்போ ஒரு 50,000 பணம் போடணும்னு வச்சுங்களேன் பேங்க்கில். அந்த மாதிரி பணம் போட போகும்போது இப்போ மொத்தமாக வந்துட்டு ஒரு 10,000 இருக்குன்னு வைங்களேன். 10,000 இருக்குன்னு தெரியும். ஆனால் அதில் 100 நோட்டில் எத்தனை இருக்குது, 200 நோட்டில் எத்தனை இருக்குது, 500 நோட்டில் இருக்குது, 2000 நோட்டில் எத்தனை இருக்குது, 5000 நோட்டு வரல. அந்த மாதிரி எந்தெந்த நோட்டு இருக்கோ அந்தந்த நோட்டில் நம்ம எவ்வளோ எத்தனை கவுண்டிங் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் ஒன்று நோட் பண்ணணும் பற்றில. அந்த மாதிரி நோட் பண்ணாமல் நம்ம பணம் போட முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் பேப்பர் எடுத்து உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் கவுண்டர்ன்ற அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இது கா 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 இது இப்போ வந்துட்டு நான் எவ்வளோ பணம் போட போகிறேன்னு பேண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு 2000 நோட்டில் வந்துட்டு ஒரு 4 நோட்டுக்கு வச்சுக்கோங்க, 4, 500 நோட்டில் ஒரு 2ன்னு வச்சுக்கிறோமே 2, 100 நோட்டில் ஒரு 12, 200 நோட்டில் ஒரு 5, 50 நோட்டில் ஒரு 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 6, வேணாம் ஒரு 7 போட்டுக்கிறோம், 7ன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்களேன், இவ்வளோதும் இந்த மாதிரி போட்டு வந்தப்போ 2000 நோட்டில் 4 போட்டு 8000 அதே கவுண்ட் பண்ணி சொல்லி வச்சா நம்ம சலானில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே டோட்டல் வந்து 30 நோட்டு இருக்குது. மொத்த அமௌண்ட்டு 11,550 ரூபா. அது மட்டும் இல்லாமல் 11,500 இது 550 அப்படின்னு போட்டுட்டு அந்த நம்ம வேர்டில் எடுத்து எழுதுவோம்ல, நிறைய பேருக்கு அது எழுத தெரியாது. அதை வந்து குறை சொல்லலை, நிறைய பேருக்கு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்துட்டு இது ரொம்ப இது வேறு இது அப்போ வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை நல்லா ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டர் ஓப்பன் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு திரும்ப அந்த டெலிட் ஆப்ஷன் இருக்குது இல்லை, அதை கொடுத்தோம்னா திரும்ப 0 வைக்கிறோம். திரும்ப நம்ம ஏதாவது இது பண்ணிக்கலாம், என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒருத்தர் வந்துட்டு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு நம்ம கையில் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ அது வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபானா 50,000 வச்சுக்கிறோம். 4 சைபர் 50,000 ரூபா. ஓகேவா? இப்போ உட்காந்து நம்ம எண்ணுவோம். 2000 நோட்டில் ஒரு 10 இருக்குதுன்னு எண்ணுறோம்னு வச்சுங்களேன். 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 500 நோட்டில் ஒரு 4 இருக்குது. 500 நோட்டில் 4 இருக்குன்னு 500 நோட்டில் ஒரு 4 இருக்குது. 4 வேணாம், ஒரு 50 இருக்குது. 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 45,000 வந்துருச்சு. 200 நோட்டில் ஒரு 20 இருக்குது. 100 நோட்டில் ஒரு 8 இருக்குது. அப்படின்னா 100 நோட்டில் ஒரு எவ்வளோ இருக்குது, 49,100 8 இருக்குது. 50 நோட்டில் 1 இருக்குது. அப்படின்னா 49,850 ரூபா தான் இருக்குது. அப்போ 50,000 ரூபாய்க்கு 150 ரூபா மிஸ் ஆகுதுன்னு தருங்க. லெஸ் பை 150 அப்படின்னு போட்டிருக்கா மேலே, அந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 50,000 நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதில் இருக்கிற அமௌண்ட்டை பூரா நம்ம வந்துட்டு நோட்டில் எண்ணி இதில் நோட் பண்ணிகிட்டே வந்தோம்னா 49,850 ரூபா தான் இருக்குது. 150 ரூபா எங்கே அப்படின்னு சட்டையை பிடிச்சி நம்ம கேட்க வேண்டியதில்லை, சும்மா கூட கேட்கலாம், எங்கே அவங்க வந்துட்டு மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். இப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே கிரெடிட் டெபிட் இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வரவு செலவு கணக்கு எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ நான் வந்துட்டு ஒரு டிரைவர், நான் வந்து சவாரி போகிறேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சவாரி போன டீட்டெயிலை நான் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆடு பர்சன்ட் இருக்குது பற்றில கீழே, அதை நான் அப்படி கொடுத்தேன்னா நம்ம சவாரி போனவர் பேர் மணி, ஓகேவா? அவங்க மொபைல் நம்பரு 098765432 மொட்டை அப்படின்னு நோட் பண்ணி இப்படி சேவ் பண்ணி, இன்வேலிட் நம்பர் வருதா? சரி, அப்போ இது என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு உள்ள 0 எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ மணி சேவ் ஆகிடுச்சா? இப்போ அந்த மணியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே பச்சை கலரில் இருங்க வெளில வந்துக்கிறேன். மணியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே பச்சை கலரில் இருக்கு பாருங்க, அதை கொடுத்தோன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு வாடகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ எவ்வளவு வாடகை? 3,500 ரூபா. ஓகேவா? வாங்கிட்டேன். ரிமார்க்கு வாடகை அப்படின்னு தமிழில் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த டைமு டேட்டு எல்லாமே வந்துடும். இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி, எங்கள் 3 புள்ளியா எடிட் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த கீழே உள்ள டேட்டு டைமு இதை கூட நம்ம வந்துட்டு மாற்றிக்கிட முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ 3,500 வாங்கியாச்சு. அந்த வாங்கின அமௌண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 5,000 ரூபா வந்துட்டு டீசலுக்கு செலவு பண்ணிடுறோம். வாங்கினது 3,500 ரூபா, ஒரு 1,000 ரூபா டீசலுக்கு செலவு பண்ணிடுறோம் வச்சுங்களேன். 1,000 ரூபா DIESCALன்னு போட்டு ரைட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்துட்டு
2500 அப்படின்னு காமிக்கிது பற்றில. அப்போ அந்த 3500 1000 டீசலுக்கு போச்சுன்னா டீசலுக்கு டர்சல்னு எழுதி வச்சுருக்கேன். டீசல் போ 2500 இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வரவு செலவு கணக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மை எக்ஸ்பென்ஸு மை எக்ஸ்பென்ஸ்னால் என்னோடய செலவு அப்படின்னு போட்டு நம்பர் கூட தேவையில்ல. எனக்கு எதுக்கு மை எக்ஸ்பென்ஸுக்கு செலவு. இப்போ வந்துட்டு இன்றைக்கி குடித்த டீ வந்துட்டு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன், 120 டீ குடித்தேன். அது வந்துட்டு டிஇஏ சாரி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு ஒரு 5000ன்னு வச்சுக்கிறோமே, 5000 அது வந்துட்டு நான் எப்படின்னா ஓட்டி சம்பாதிச்சேன், வண்டி ஓட்டி. அதனால் வண்டின்னு போடுறேன், VANDI வண்டி ஓட்டுனதில் எனக்கு ஒரு 5000 வந்திருக்கு. அப்போ எனக்கு செலவு அவுட்டுன்னு ஒரு பற்றியில் சிவப்பு கோடு, அதை போயிட்டு தொட்டுட்டு ஒரு 120 டீ செலவு TNTன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்டு செலவு பண்ணது இந்த சிகப்பு கலர் கிளிக் பண்ணோம்னா வாடகை ஒரு 3000. இது வண்டி வாடகை இல்லை, வீட்டு வாடகை. அது வந்துட்டு HOUSE ஓகேவா. இந்த மாதிரி போட்டோன்னா என்கிட்ட பேலன்ஸு 1880 காமிக்க பற்றிலாம். இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட பல்வேறு விதமான ஆப்ஷன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கால்குலேட்டர்னு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்து கால்குலேட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ், GST இந்த மாதிரி எல்லா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3ல் பலதரப்பட்ட யூசேஜ் நமக்கு இருக்குது. ஓகேவா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மட்டமான பேச்சுவார்த்தையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருகிறேன். தட்டை போட்டு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.